ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் படமான ஹாரா தான் பார்க்க போறோம். இந்த படம் ஜூன் 7 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது விஜய் ஸ்ரீஜி. இந்த படத்துல மோகன், அனுமோல், யோகி பாபு, அனித்ரா நாயர், மொட்ட ராஜேந்திரன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்டர் மோகனை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. 80s அண்ட் ஏர்லி 90ஸ்ல இவர் சினிமா இண்டஸ்ட்ரியில செம்ம பீக்ல இருந்தாரு. இவர் சில்வர் ஜூப்ளி ஹீரோன்னு கூட சொல்லுவாங்க. இவர் நடித்த எல்லா படமுமே செம ஹிட். ஸோ 14 வருஷம் கழிச்சு ஹீரோவா ஹாரால வராரு. ஸோ இந்த கதையை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஓப்பனிங்கே ஒரு ஃபேமிலியை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ராம், நீலா அண்ட் இவங்களோட பொண்ணு நிமிஷா ஒரு ஹாப்பியான லைஃப்பை ஊட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராமுக்கு நிமிஷானா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு தன்னோட பொண்ணு மேலே. அப்போதான் சடனாக இவங்க லைஃப்பை டேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற நிமிஷா சடனாக சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. தன்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தாவூத் இப்ராஹிம்ன்ற ஒரு பொய்யான பேரில் அந்த ஊருக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்போதான் இவரோட இன்வெஸ்டிகேஷனில் பெரிய ஸ்கேண்டல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. கவர்மெண்ட் அண்ட் போலீஸில் இருக்கிற பெரிய தலைக்கட்டெல்லாம் மெடிக்கல் மாஃபியா அண்ட் ஃபோர்ஸ்டு ப்ராஸ்டியூஷன் ரிங்கில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராம் ஜஸ்டிஸ்க்காக போராடுறாரு. ஹாரா படம் ஒரு ஆக்ஷன் பேக்குடுன்னு தான் சொல்லணும். இதில் ராம் ஒரு டிட்டர்மைன்டு ஹீரோவாக இருக்காரு. இந்த படத்தில் நிறைய த்ரில்லிங் மூமெண்ட்ஸும் இருக்குது. அதுலேயும் இவர் ரொம்ப போல்டாக, ஃபியர்லெஸ்ஸாக இவரோட வழியில் வரவங்களோட நெத்தியில் கன்னை வச்சு உண்மையாக வாங்குற மிரட்டுறதெல்லாம் செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதை கண்டிப்பாக உங்களை சீட்டோட எட்ஜில் உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ராம் போலீஸ் அண்ட் ரவுடிஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணி உண்மையான வில்லனை கண்டுபிடிக்கிறதுல அவ்வளோ குறியாக இருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் டைனமிக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு செமையாக இந்த கதையோட செட் ஆயிருக்கு. ராமோட மாஸ்டர் பிளான்ஸ்லாம் ரொம்ப கிளவராகவும் இருக்கு. ஸ்க்ரீன் பிளேயும் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு நிறையவே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு சஸ்பெண்டட் போலீஸ் ஆஃபீஸர் ஜெயக்குமாரோட பேக் ஸ்டோரி தான் இந்த படத்தோட நரேட்டிவ்க்கு இன்னும் டெப்த் ஆட் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். கோட் சீனில் வர யோகி பாபு நம்மளை நல்லா சிரிக்கவும் வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 100 படங்களில் நடித்த மோகன் எப்போவுமே ரொமான்டிக் அண்ட் ஃபேமிலி ட்ராமாஸில் தான் நடிச்சிருக்காரு. முதல் வாட்டி இவர் ஒரு ஆக்ஷன் பேக்டு ரோலில் நடிச்சிருக்காரு. என்னதான் ஒரு ஏஜ் அப்ரோப்ரியேட் கேரக்டராக எடுத்திருந்தாலும் இன்னுமே அவரோட சாம் குறையவே இல்லை. அவரோட கேரக்டருக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதை அப்படியே டெலிவர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இவரோட கரியரில் இது ஒரு புது டைமென்ஷன்லேயே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.